எப்படி ஆண்டவர் பல கட்டளைகளை நம்ம கொடுத்துருக்கிறாரோ, அதுபோல பிரதான கட்டளை, இயேசு இந்த பூமியை விட்டு போவதுக்கு முந்தி அவர் சொன்ன கடைசி கட்டளை, இயேசுவின் சீஷர்களும் இயேசுவின் சீஷரோடு இருந்த எல்லாரும் அதை ரொம்ப முக்கியமாக பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு இயேசு ஆராதிக்கிற மக்கள் அதை முக்கியமாய் பார்ப்பதில்லை. நம்ம எத்தனை பேருக்கு ஆத்தும ஆதாயம் என்பது முக்கியம் அப்படின்னா, அதுதான் நம்ம வாழ்க்கையில கடைசியாக நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இயேசுவின் சீஷர்கள் அந்த ஆத்தும ஆதாயத்திற்கு ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகப்பெரிய கட்டளை, ஹலோ சொல்லுங்க, பெரிய கட்டளை என்ன அப்படின்னா ஆத்தும ஆதாயம். இயேசுநாதர் அதை ரொம்ப முக்கியப்படுத்துறார். ஏன்னா இனி ஆத்தும ஆதாயம் செய்ய இயேசு இந்த பூமியில இல்லை. அவருடைய பிரதிநிதிகளாய் உங்களை என்னை தான் வச்சிருக்கிறார், இந்த சபையை வச்சிருக்கிறார். இந்த சபை ஆத்தும ஆதாயம் செய்யலைன்னா அப்புறம் ஆண்டவர் எதுக்கு இந்த சபையை வச்சிருக்கணும், எதுக்கு நம்ம ரட்சித்திருக்கணும் அப்படின்ற பெரிய கேள்விகள் நம் மனதில் வரணும். மார்க் 16:15 ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆண்டவருடைய பெரிய கட்டளை இதுதான், கிரேட்டஸ்ட் கமிஷன். கிறிஸ்தவர்கள் இதை அற்பமாய் எண்ணுகிற ஒரு கட்டளை என்று சொன்னால் இதை தான் சொல்லலாம். இயேசு எதை பெருசாக நினைக்கிறாரோ அதுதான் நம்ம ரொம்ப சின்னதாக நினைக்கிறோம். அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப வேதனை கொடுக்குற ஒரு விஷயம். எல்லாரும், எல்லா வயதினரும், சிறுவர் ஆனாலும் சரி, வாலிபர் ஆனாலும் சரி, நடுவயதர் ஆனாலும் சரி, வயசான தாத்தா பாட்டி ஆனாலும் சரி, இந்த உலகத்தில் கர்த்தர் உனக்கு உயிரை கொடுத்திருப்பதற்கு நோக்கமே இந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தான். கைகளை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த பிரதான கட்டளை என்னது? ஆத்தும ஆதாயம். இதுக்கு தான் கர்த்தர் உயிர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கூட்டி கொடுக்கிறார். இதோ கோடாரியானது மரத்தின் வேரண்டை வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தோட்டக்காரன் வந்து சொல்றாரு, 1 வருஷம் கொடுங்களேன், இன்னும் 1 வருஷம் கூட்டி கொடுங்க, கனி கொடுக்கும் அப்படின்னு இயேசுநாதர் நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறார். இன்னைக்கு காலையில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்காக அவர் பரிந்து பேசுறாரு. என்னென்ன, இவங்கெல்லாம் ஜெபம்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க ஆண்டவரே, ஆனால் இவங்க ஆத்தும ஆதாயம் செய்யலையே அப்படின்னு கர்த்தர் கேட்கும்போது அவர் சொல்றாரு, இன்னும் 1 வருஷம் டைம் கொடுங்களேன், இந்த 25 வெயிட் பண்ணி பாருங்களேன். ஏன்னா கனி இல்லாத ஒரு வாழ்க்கை ஆத்தும ஆதாயம் இல்லாத வாழ்க்கை. நீங்க எதுல நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறீங்களோ இல்லையோ, இந்த பிரதான கட்டளையை செய்யாதவர்களா இருப்பீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லாத ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதமும் இந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தான். சுகம், செழிப்பு, சமாதானம், நல்வாழ்க்கை, கிருபை, வரங்கள் எல்லாமே எதுக்கு அப்படின்னா இந்த பிரதான கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தான் இயேசு அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் தரார். அப்போ இதை நம்ம நிறைவேற்ற நம்ம முயற்சி செய்யணும். இது ரொம்ப தெளிவாக இயேசு சொல்லியிருக்கிறார். இதை மட்டும் விட்டுருங்க பாஸ்டர், மற்ற எல்லாத்தையும் நான் செய்கிறேன்,
சர்ச்சுக்கு ஒழுங்காக வரேன், காணிக்க ஒழுங்காக கொடுக்குறேன், இயேசுக்காக நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், எதையுமே ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதை செய்யாத மற்ற எந்த செய்கையும் வீண், வேஸ்டாக போகுது. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியுறது இல்லை. ஏன்னா ஆத்துமாதம்ன்றது சபையை வளர்க்குறதுக்கு ஒரு திட்டம் கிடையாது. ஆத்துமாதம்ன்றது இயேசுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை பிடிக்கிறதுக்கு ஆளை பிடிக்கிற ஒரு வழி இல்லை. ஆத்துமாதம் என்பது பிரதான கட்டளை. எல்லாம் சொல்லுங்க, ஆத்துமாதம் என்பது பிரதான கட்டளை. அப்போ அந்த கட்டளையை நம்ம ஒரு ஆப்ஷனாக எடுக்கக்கூடாது. செஞ்சா செய்வேன், இல்லைன்னா இருப்பேன், அப்படி கிடையவே கிடையாது. அதான் பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமை. அதை நம்ம உணரணும். இந்த காலை வேளையில் எந்த வயதாய் நாம் இருந்தாலும், நான் இயேசுவை பற்றி நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேனா, சுவிசேஷத்தை அறிந்து அதை சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நம்ம செயல்படணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். ரெண்டாவது, ஆத்தும ஆதாயம் என்பது ஏன் செய்யணும் அப்படின்னா, நரகம் என்று ஒன்று இருக்கிறதுனால செய்யணும். ஹலோ, முதலாவது அது பிரதான கட்டளை. ரெண்டாவது, நரகம்னு ஒன்று இருக்குது. கவனிக்கிறீங்களா? ஒன்று இருக்குது, நிஜம். 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தில் தாவீது விதமாய் சொல்றார். 9ஆம் சங்கீதம் 17ஆம் வாக்கியம். சுத்தனை கொஞ்சம் பிடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் ஹாட் பண்ணிக்கும். வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. துன்மார்க்கரும் தேவனை மறுக்கிற எல்லா ஜாதிகளும். சைலண்ட் ஆயிடுச்சு சவுண்டு. ஓ, அது சொல்ல மாட்டீங்களா? எங்க தள்ளப்படுவாங்க? சத்தமா சொல்லுங்களேன். நரகம்னு ஒன்று இருக்குது. என்ன ஒன்று இன்னும் திறக்கப்படலை, திறக்க போகுது. நரகம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நான் இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லணும். ஏன் ஆத்துமாதாயம் செய்யணும்? எனக்கு அன்பானவங்கள நான் நரகத்துக்கு தள்ளிட்டு நான் மட்டும் பரலோகம் போய் என்ன பிரயோஜனம்? நரகம் என்று ஒன்று இருக்கிறது. அங்க தாவீது சொல்ற, துன்மார்க்கரும் தேவன் இல்லை. இன்னைக்கு மனிதர்கள்லாம் இப்படி பொதுவாக வந்துட்டாங்க. கடவுள்னு ஒருத்தர் இல்லையா? கடவுள்னு இருந்தா அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. சுடுத்தண்ணி கொஞ்சம் சூடாக்கி கொடுக்கும், அதிலே போட்டு கொடுக்கும். நரகம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் சுவிசேஷத்தை சொல்லணும். கடவுளை இல்லைன்னு சொல்ற மனிதர்கள் அதிகமாயிட்டாங்க. இன்னைக்கு சயின்ஸ் தான் கடவுள், இன்னைக்கு விஞ்ஞானம், இன்னைக்கு தொழில்நுட்பம், இதெல்லாம் வந்துடுச்சு. அதனால கடவுள்லாம் கிடையாது அப்படின்னு கடவுள் மறுப்பு இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் இன்னைக்கு மெஜாரிட்டி கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க நிறைய பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. நியூட்ரலாக இருக்கிறவங்க மாறிட்டு வராங்க. ஆனால் வசனம் சொல்லுது, இவங்க எல்லாரும் எங்கே போகிறாங்க? அல்ல சொல்லுங்க சத்தமா. அதனால சுவிசேஷம் ஆத்தும ஆதாயம் செஞ்சாகணும். 21:8 வெளிப்படுத்தின 21:8 அப்படிதான் சொல்லியிருக்கு. அக்கினி கந்தம் எரிகிற நரகத்தில் தள்ளப்படுவார்கள். மூணாவது, ஏன் ஆத்தும ஆதாயம் செய்யணும் அப்படின்னா, நரகத்தை தப்பிக்கொள்ளும் ஒரு பெரிய வழியை ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் எனக்கும் காண்பிச்சிருக்கிறார். நரகத்தை தப்பிக்கொள்ளும் வழியை தேவன் உங்களுக்கும் எனக்கும் காண்பிச்சிருக்கிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? நீ காலைல ஜெபம் பண்ற நீங்க நரகத்துக்கு போவீங்களா, பரலோகத்துக்கு வருவீங்களா? காலையில் அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, நான் கண்டிப்பாக பரலோகம் தான் போவோம் பாஸ்டர் அப்படின்ற கை தூக்குங்க பார்ப்போம். பாதி பேருக்கு தைரியம் இல்லை. ஏன்னா ஆத்துமாதான் செய்யலையே, நரகத்துக்கு அனுப்பிச்சிருவாரோ. பரலோகத்துக்கு வந்துடுவ, ஏன் தான் வந்தனோன்னு இருப்ப. எப்படி? பரலோகம் வந்துடுவ, நீ ஏன் வந்த அங்கே நீ கஷ்டப்படுவ.
எதுக்கு தான் நான் பரலோகத்துக்கு வந்தேன்? ஒரு ஆத்மா கூட ஆதாயம் பண்ணாமல் ஏன் தானா? ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற லீஸ்டான இடம் உனக்கு தான். ஆத்மா ஆதாயம் செஞ்சவங்களுக்கு பிரதானமான இடம் பைபிளை சொல்லியிருக்கு. ஊழியம் செய்தவனுக்கும் செய்யாதவனுக்குரிய வித்தியாசத்தை உலகத்திலையும் காட்டுவார், பரலோகத்திலையும் காட்டுவார். ஏன்னா என்கிட்ட ஒரு வழி இருக்குது. இப்போது கேன்சர் நோய்க்கு ஒரு தீர்வு அல்லது அதுக்கு சுகமாக்கும், அது குணமாக்கும் ஒரு மருந்து என் கையில் இருக்குது அப்படின்னா எத்தனை பேர் அதை மற்றவங்களுக்கு காட்டுவீங்க? அல்லது எத்தனை பேர் அதை மறைச்சி வைப்பீங்க? சாப்பிட்டோம், எல்லாம் கேன்சரில் செத்து ஒழையிட்டோம், இதுங்கெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், செத்து போட்டோம் சனியனுங்க அப்படின்னு கேன்சருக்குரிய கியூரை ஒரு வைத்தியன் வாங்கி, அவனுக்கு தெரியும் இது கொடுத்தா என்ன ஆகிடுவாங்க, சுகமாயிடுவாங்க, தப்பிச்சுப்பாங்க இவங்க அப்படின்னு தெரிஞ்சோம் ஒழிச்சு வைக்கிறவன் எப்படிப்பட்ட ஆளு? அப்படிப்பட்ட ஆளு தான் ஆத்தும ஆதாயம் செய்யாத ஆளு. கவனிக்கிறீங்களா? மறைமுகமாக அப்படிதான் சொல்றீங்க. எக்கெடு கெட்டு போனா எனக்கு என்ன, நான் மட்டும் பரலோகம் போகிறேன். ஏன்னா நரகத்தை தப்பிக்கும் வழியை கடவுள் எனக்கு காண்பிச்சிட்டார், என்னை கொண்டு வந்துட்டார். இப்போ நான் சொல்ல மாட்டேன், என் வாயை திறந்து நான் பேச மாட்டேன் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆத்தும ஆதாயம் ஏன் செய்யணும்? 4வது, ஆத்தும ஆதாயம் என்பது ஒரு நீதியின் செயல். 1 கொரிந்தியர் 15:34 சொல்கிறது, தேவனை குறித்த அறிவு எனக்கு இருக்கிறதுனால நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கென்று விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள். அறிவில்லாத இருக்கிறார்களே. ஆமா, யாரை குத்தி சொல்றாரு? ஆத்தும ஆதாயம் செய்யாதவங்களை பற்றி சொல்றாரு. ஆத்தும ஆதாயம் செய்கிறவங்க நீதிக்கென்று பிழைத்துக் கொள்கிறவர்கள், நீதிக்கென்று எழும்புகிறவர்கள், நீதியின் கிரியைகளை செய்கிறவர்கள், ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள். அல்லேலூயா. 5வது ரொம்ப முக்கியமான காரியம், ஏன் ஆத்தும ஆதாயம் செய்யணும்? பரலோகம்னு ஒன்று இருக்குது. இருக்குதா இல்லையா? நிறைய பேருக்கு டவுட்டா இருக்குது, பரலோகம் ஒன்று இருக்குதா இல்லையா? இருக்குது. நம்முடைய அன்பானவர்கள் எல்லாம் மறுபடியும் ஒன்று சேரும் ஒரு இடம் பரலோகமாக தான் இருக்கணும். இந்த உலகத்தில் எப்படி நம்ம ஒன்றா இருந்தோமோ, இதுக்கு அடுத்தது நம்ம ஒன்றா இருக்க போகிற ஒரு இடம் ஒன்று இருக்குது. அது எது? நரகம் வேண்டாம். ஏன்னா அங்கே ஒன்றா இருந்து சந்தோஷமாக அன்பாக இருக்க முடியாது. அங்கே எப்பவுமே என்ன தான் இருக்குது? வேதனை, பற்கடிப்பு, அங்கே துன்பம், கண்ணீர். அங்கே போய் யாருமே என்ன பண்ண முடியாது, ஒற்றுமையாக அவன் கஷ்டம் அவனுக்கு இருக்கும். ஆனால் பரலோகத்தில் அப்படி இல்லை. பரலோகம் என்பது நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள். நான் யாரெல்லாம் ஆத்துமாதாயம் செஞ்சேனோ அவங்க எல்லாம் நம்ம எல்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா ஒன்றா இருக்க போகிற இடமாய் பரலோகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த ஆத்துமாதாயம் செய்தாதான் பரலோகத்தை நம்ம அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். மறுபடியும் நம்ம சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். இயேசுவை விசுவாசித்த எல்லாரும் கடைசி நேரத்தில் இயேசு என்று விசுவாசித்தவங்க கூட, அந்த கள்ளம் கூட எங்கே இருக்கிறான்? ஹலோ, ஆமாம். இப்போ நீயும் அங்கே போய் இருக்கணும்ல, அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். 6வது ஏன் ஆத்துமாதாயம் செய்யணும்னா, அதுதான் தேவனை மகிமைப்படுத்தும் செயல். எல்லாம் சொல்லுங்க, ஆத்துமாதாயம் செய்யறது தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிற செயல். மற்ற எல்லாம் மகிமை கொண்டு வராது. நீ எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும், எவ்வளோ ஆஸ்தி இந்த உலகத்தில் வாங்கினாலும் தேவனுக்கு மகிமை கொண்டு வராது. ஆனால் அதை வச்சு, அதான் வசனத்தில் இயேசு சொல்றாரு, அழிந்து போகும் உலக பொருளினால் என்ன பண்ண? ஹலோ, எப்போ மகிமை வருது? அந்த உன் பணத்துக்கு, உன் செல்வாக்குக்கு, உனக்கு பதவிக்கு, உன்னை ஒரு பொசிஷனில் கடவுள் வச்சிருக்கிறாரு, உன்னை ஒரு மேனேஜராக வச்சிருக்கிறாரு, அல்லது ஒரு டீம் லீடராக வச்சிருக்கிறாரு, ஒரு சூப்பர்வைசராக வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு மகிமை எப்போ வரும் அப்படின்னா, அந்த பதவியை வச்சு, அந்த பொருளை வச்சு
அந்த காசை வச்சு எவ்வளவு ஆத்துமாதாயம் செய்றியோ அவ்வளவு மகிமை வரும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அழிந்து போகும் உலக பொருளால் என்ன பண்ணுங்க, ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள் என்று இயேசு சொன்னார். அதனால பொருள் சேர்க்கறதுனால ஆத்துமா ஆதாயம் பண்ணப்படுகிறதா பாருங்க. உனக்கு ஒரு சொந்த வீடு எது கொடுத்துருக்கிறாரு? எப்போ பார்த்தாலும் பூட்டி பூட்டி நீயே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இல்லை. ஆத்துமா ஆதாயம் செய்கிற வீடா உன் வீடு மாறணும். சொந்த வீடு வச்சிருந்தா இயேசுவுக்கு மகிமை எப்படி கொண்டு வர முடியும்? அந்த சொந்த வீட்டில் அடிக்கடி சுவிசேஷ கூட்டம் வைக்கணும். அநேக புதிய மக்களை கூப்பிட்டு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். உன்னுடைய வீடை தேவன் மகிமைப்படும்படி பயன்படுத்து. உன் பதவியை பயன்படுத்து. உன்னுடைய காசை பயன்படுத்து. எதுக்கு? சுவிசேஷம், ஆத்தும ஆதாயத்துக்கு பயன்படுத்து. அதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறது. ஏழாவது, ஆத்தும ஆதாயம் செய்கிறதுனால் சக விசுவாசிகளை ஊக்கப்படுத்தும். அது ஒருத்தர் ஆத்தும ஆதாயம் செய்யும் போது இன்னொருத்தருக்கு என்ன பண்ணாது, நானும் செய்யலாமே, இந்த சிஸ்டரை செய்யும் போது நான் செய்யறதுக்கு என்ன அப்படின்னு உற்சாகம் வரும். சாட்சிகள் சொல்லணும். சாட்சியின் வாரம்னு வச்சிருக்கிறோம். நான் சொல்லியிருக்கிறேன், ஊழியம் செய்கிறவங்களாம் வந்து சொல்லுங்க, ஆத்தும ஆதாயத்தை பற்றி சொல்லுங்க சாட்சி. ஏன்னா அதுதான் இன்னொருத்தரை ஆத்தும ஆதாயம் செய்ய வைக்கும், ஊக்கப்படுத்தும். ஆத்தும ஆதாயம் சபையை ஊக்கப்படுத்தும், சபைக்கு பிரயோஜனமாய் மாற்றும், எல்லாருடைய மனதையும் அது ஆத்தும ஆதாயத்துக்கு நேராக திருப்போம். ஆத்தும ஆதாயம் மிக மிக முக்கியமானது. அதில் ஊக்கப்பட வேண்டும், விசுவாசிகள் உற்சாகப்பட வேண்டும். 2 பேர் செய்கிறாங்க, 98 பேர் செய்கிறது இல்லை. அப்போ அந்த 2 பேர் செஞ்சு சொல்லும் போது அது 98 கொஞ்சம் குறையும். அது 96 மாறும், 90 மாறும், 80 மாறும். செய்யாதவங்க அது 50 மாறும். அது என்னைக்கு 0 மாறுதோ அன்னைக்கு தான் இயேசுக்கு முழு மகிமை. அல்லேலூயா. சபை முழுவதும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆத்தும ஆதாயம் ஏன் செய்யணும் அப்படின்னா, அடுத்த தலைமுறையை ஆயத்தப்படுத்த, இயேசுவுக்காக ஆயத்தப்படுத்த. இயேசுநாதர் ஒரு ஓமை சொன்னார் பாருங்க. எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்னா, கோதுமையை விதைக்க தான் கஷ்டப்படணும். நல்ல கவனி, கோதுமையை விதைக்கிறது தான் கஷ்டப்படணும். பதற விதைக்க வேண்டியதே இல்லை, அது தானா என்ன பண்ணும், வளரும். தீமை, பொல்லாப்பு, துன்மார்க்கம், அநீதி இதெல்லாம் யாரும் செய்ய கற்றுக் கொடுக்கவே தேவையில்லை, அது தானாக என்ன பண்ணும், வளரும். ஆனால் ஆத்தும ஆதாயத்தை நம்ம தான் கஷ்டப்படணும். எவ்வளோ உலகத்தில் தீமை இருக்குதோ அவ்வளவுக்கு அதிகமாக நம்ம ஆத்தும ஆதாயம் செய்ய ஆரம்பிக்கணும். அடுத்த சந்ததியை செய்யணும், வாலிபர்கள் செய்யணும், சிறு பிள்ளைகள் செய்யணும். ஏன்னா ஒரு ஆத்துமா கிறிஸ்துவுக்கென்று தானாக ஆயத்தம் பண்ணப்பட முடியாது. தானாக ஒரு ஆத்தும ஆதாயம் ஆகாது. ஆனால் ஒரு பதர் தானா வளர்ந்துடும், ஒரு டெரரிஸ்ட் தானா வந்துடுவான், ஒரு பொல்லாத மனிதன் தானா வந்துடுவான், தீமை செய்கிறவன் தானா வந்துடுவான். அவனெல்லாம் வளர்க்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் ஆத்தும ஆதாயத்தை நம்ம கவனம் செலுத்தினாதான் அந்த கோதுமை வளர்ந்து 30, 60, 100 பலன் கொடுத்து அறுவடை நாளில் ஆண்டவர் என்ன பண்றாரு, கோதுமையும் பதரையும் தனியாக நரகத்தில் பிரிப்பார். பார்த்தோமே, துன்மார்க்கனும் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவனோ நரகத்தில் தள்ளப்படுவான். அன்னைக்கு வரும். ஆனால் எல்லாரும் நரகத்துக்கு போயிடுறதுக்கு நான் வழி உண்டாக்கிடக்கூடாது. அப்போ ஆத்துமாதான் எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, கோதுமையை வளர்ப்பதற்கு, நல்லவர்கள் நீதிமான்களை எழுப்புவதற்கு, அடுத்த சந்தையில் நல்ல சுபாவங்கள் நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நபர்களை எழுப்புவதற்கு இயேசு நமக்கு ஆத்தும ஆதாயம் என்னும் கட்டளை கொடுத்திருக்கிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். 9வது, தேவனுடைய வல்லமையை நிரூபிப்பதற்கு, டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு, ப்ரூவ் பண்றதுக்கு. ஆத்தும ஆதாயம் செய்யும் போது
ஆண்டவர் தம்முடைய சகல வல்லமையும் அந்த ஆத்தும ஆதாயத்தில் தான் செயல்படுத்துறார். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுறதுக்கு அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார், எதையும் செய்வார். ஏன்னா அவருக்கு அந்த ஒரு ஆத்துமா அவ்வளவு விலையேற பெற்றது. பிசாசின் பிடியிலிருந்து ஒரு ஆத்துமாவை வெளியே கொண்டு வருவதற்கு தேவன் தம்முடைய முழு வல்லமையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களுக்கு அந்த வல்லமையை தருவார். அப்போ அந்த ஆத்தும ஆதாயம் எவ்வளவு முக்கியம் என்று யோசித்து பாரு. தேவ வல்லமையை வெளிப்படுத்த ஆத்தும ஆதாயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 10வது, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு காரியம். இது புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்ன காரியம் இல்லை, பழைய ஏற்பாட்டிலே இருக்குது வசனம். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் எத்தனை வசனம்? 11:30. 11:30 என்ன போட்டிருக்கு? ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள் ஞானம் உள்ளவன், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன். ஹலோ, சோல் வின்னிங், ஆத்தும ஆதாயம். ஏன்னா இது பழைய ஏற்பாட்டிலே இருக்குது, புதிய ஏற்பாட்டில் ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இல்லை. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலேயே அதை வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு விருப்பம் எந்த மனிதனும் அழிந்து போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்றது தான் விரும்புகிறார். அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ ஆத்தும ஆதாயம் செய்வது என்பது அது ஆதி முதல் மனிதன் என்றைக்கு விழுந்தானோ அன்னையிலிருந்து ஆண்டவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை. ஆத்துமாவை ஆதாயப்படுத்த வேண்டும். கை வச்சு சொல்லுங்க, ஆத்தும ஆதாயம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஆத்தும ஆதாயம். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறதுனால கூட ஆத்தும ஆதாயம் நடக்கும். தேவனை பற்றி அறியாத மக்களுக்கு தேவனை பற்றி சொல்வதினால் ஆத்தும ஆதாயம் நடக்கும். ஏன்னா ஆத்தும ஆதாயம் என்பது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஞானத்தின் செயல். 11வது, இயேசுவை நாம் முகமுகமாய் நாம் சந்திக்க நேர்கிறதினால் நீங்கள் நானும் நியாயஸ்தான சிங்காசனத்தில், நீதி விளங்கும் சிங்காசனத்தில், வெள்ளை சிங்காசனத்தில் இயேசு உட்காரும் போது நம்ம எல்லாரும் போய் அங்கே நிற்க போகிறோம். அந்த ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் இயேசு உட்காரும் போது, கிறிஸ்து உட்காரும் போது அவரை முகமுகமாக நம்ம சந்திச்சு ஆகணும். 2 கொரிந்தியர் 5:10-11 வசனம் போடுங்க. என்ன போட்டிருக்கு? 2 கொரிந்தியர் 5:10-11. ஏமா அதை கொஞ்சம் பெருசாக்க முடியாதா? ஏனென்றால் இந்த சரீரத்தில், சொல்லுங்க, இந்த சரீரத்தில் நான் ஆத்தும ஆதாயம் செய்யணும். ஹலோ சொல்லுங்க, இந்த சரீரத்தில். செத்த பிறகு நீ ஆத்தும ஆதாயம் பண்ண முடியாது. இந்த சரீரத்தில் வீடு சம்பாதிக்கிற, பணம் சம்பாதிக்கிற, இந்த சரீரத்தில் மற்ற எல்லாத்தையும் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த சரீரத்தில் ஆத்தும ஆதாயம் பண்ணணும். கையை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. நான் செய்கிற நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும். அடுத்த வசனம் 11. என்ன போட்டிருக்கு? வாசிங்க. ஆகையால் அறிந்து அந்த சிங்காசனத்துக்கு முன்னால் போய் சொல்லும் போது, ஆண்டவரே நான் 2 வீடு வாங்கிட்டேன், என் பிள்ளைகள் எல்லாம் நான் அருமையாக கல்யாணம் கட்டி கொடுத்தேன், அவங்களுக்கு எல்லாம் சொத்து நான் சேர்த்து கொடுத்தேன். எதையும் ஆண்டவர் அது கணக்கு எடுக்கவே மாட்டார். அது உலகத்தோடு முடிஞ்சு. இந்த உலகத்தில் இருந்து நான் எடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரே காரியம் இயேசுவின் சுவிசேஷத்திற்காகவும் ஆத்தும ஆதாயத்தில் ஈடுபட்டதினாலும் தான் அந்த பலன் மட்டும்தான் என் கூட வரப்போகுது. ஹலோ, நல்லா கவனிங்களா? அதனால தான் சுவிசேஷத்துக்கு நான் ஏதாவது செய்யணும். என் பொருள், என் பணம் இயேசுவின் சுவிசேஷத்துக்கு வேலை செய்யணும். இயேசுவின் சுவிசேஷத்துக்கு
என்னுடைய பொருள், என்னுடைய பணம், என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய தங்கம், என்னுடைய பொருளாதாரம் எல்லாமே அதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நான் பங்கு கொடுத்துருக்கணும். அப்போதான் அந்த பங்கு பரலோகத்துக்கு வருது. ஆத்தும ஆதாயம் அதில் பெரிய பங்கு, மேஜர் ஷேர் எது இருக்குன்னா பணம்லாம் ரெண்டாவது தான். ஆனால் முதலாவது ஆண்டவர் எதை கணக்கு வைப்பார்னா, முதலாவது ஆத்மா. எத்தனை ஆத்மா நீ செத்துட்டியே, எத்தனை ஆத்மா நீ ஆதாயம் பண்ணிரு. ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணியிருக்கிறேன், சரி பழைச்சிட்டு போன்னு விட்டுருவார். ஆனால் அதில் ஒரு ரகசியம் என்னன்னா, ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணவங்க அதோடு அவனால் நிறுத்தவே முடியாது. அதான் உண்மை. அப்போ அந்த ஆத்மா ஆதாயம் மிக முக்கியம். கடைசி ஒரே ஒரு குறிப்பு நான் சொல்லி திருவிருந்துக்கு நம்ம போகிறோம். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த அவருடைய எண்ணத்தை நமக்குள்ள இன்னைக்கு இந்த காலை வேளை வைக்க விரும்புகிற 12வது குறிப்பு, எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆத்தும ஆதாயம் ஏன் நான் செய்யணும் அப்படின்னா, இரத்த பலி, ஆத்துமாக்களின் இரத்த பலி என் கையில் இராது. ஹலோ, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த இரத்த பலிய ஆண்டவர் என்ன சொல்றார் வாசிங்க. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும் உயிரோடு இருக்கும் உயிரோட காக்கும்படியாகவும் அவனுக்கு சொல்லாமலும் எச்சரியாமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாவான். அவன் இரத்த பலி. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது, உங்க வீட்டில் இருக்கிறவங்க, உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, உங்க தெருவில் இருக்கிறவங்க செத்துட்டாங்கன்னு வச்சிங்க, நீங்க சொன்ன நானா ஆண்டவரே பண்றது, அவங்க செத்துட்டாங்களே. அவர் சொல்ல, அவங்க சாவறதுக்கு முன்னாடி நீ போய் என் சுவிசேஷம் சொல்லிக்கலாமேன்னு கேட்பாரு. என்ன சொல்லுவாரு? அப்போ சாவறவங்களும் நான் போய் சொல்ல முடியுமா ஆண்டவரே? இப்போ எதுக்கு ஆண்டவர் என் கூட ஒரு கூட்ட மக்களை என்னோடு பழக வைக்கிறாரு அப்படின்னா, அந்த இரத்த பலி என் மேலே இருக்கக்கூடாது. நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் நான் எப்படி சொல்றது, அவனுக்கு கிண்டல் பண்ணுவாங்க. இவங்க தெரிஞ்சவங்க நம்ம இயேசுவை பற்றி போய் சொல்லப்போனா, சார் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுங்க, இயேசு கிறிஸ்துலாம் அது உங்களோட வச்சுக்கிங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களே. அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறதில்ல பாஸ்டர், நாங்கள் ரொம்ப டீசெண்டாக நடக்கிறோம். நீ டீசெண்டாக நட, பரலோகத்துக்கு வரும்போது உன் கை முழுசும் எப்படி இருக்கும்? ரத்தமாக இருக்கும். நீ நினைக்கிற நான் கொலை செஞ்சாதான் ரத்தம் என் மேலே வரும் அப்படின்னு. இல்லை இல்லை, ஒருத்தன் ஒரு துன்மார்க்கன், என் ஃப்ரெண்டு கெட்டு போகிறான், அவன் சரியில்லை, அவன் ஒரு துன்மார்க்கமான வழியில் போகிறான், அவன் ஒரு பாவத்தின் வழியில் இருக்கிறான், எனக்கு தெரிஞ்சும் நான் போய் அவனுக்கு நான் சொல்லாமல் போயிட்டேன் பார்த்தீங்களா, இயேசுவை பற்றி சொல்லாமல் போயிட்டேன் பார்த்தீங்களா, அதனுடைய இரத்த பலி என்னோடு வரும். ஆத்மாதாயம் இப்போ நான் செய்யணுமா வேணாமா? ஹலோ, இந்த 12 காரணமும் உங்களை கன்வின்ஸ் பண்ணலனா இதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது சொல்றதுக்கு? ஒண்ணுமே இல்லை. ஏன் சின்ன